பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நோக்கி நாம் பாடப்போகிறோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா என்று சொல்லி பாடி துதிக்கலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் காரும். கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் காரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். இளவொண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். இளவொண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனேயின் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனேயின் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகி நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகி நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம்
கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். சங்கீதம் 119:54 நாம் வாசிக்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின என்று சொல்லி இங்கு எஸ்ரா தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தங்குவதற்கு ஏதாவது ஒரு வீடு இருக்கிறது, சொந்தமானதோ அல்லது வாடகை வீடோ, ஏதோ ஒரு வீட்டில் நாம் வசித்து வருகிறோம். இந்த எஸ்ரா தங்கும் இடத்தை குறித்து சொல்லுகிற போது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வீட்டில் நான் வசிக்கிற இந்த வீடு எனக்கு பரதேசி, ஒரு பரதேசியை போல காணப்படுகிறது. எனக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கிறது, அது பரலோகம்தான் என்னுடைய குடியிருப்பு என்பதாக அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்கு குடியிருக்கிற இந்த வீடு ஒரு பரதேசியை போல இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். நான் பரதேசியாய் தங்கும் இந்த வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின என்று ஆண்டவரை அவர் புகழ்ந்து உம்முடைய பிரமாணங்களை நான் கீதங்களாக்கி புகழ்கிறேன் என்பதாக அவர் சொல்கிறார். இந்த கீதங்களை விரும்பாதவர்களே இருக்க முடியாது, பாடல்களை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கூட தாலாட்டி பாடும் பொழுது உறங்குகிறது. முதியவர்கள் இந்த பாடல்களை கேட்கும் போது ஆறுதல் அடைகிறார்கள். வாலிபர்கள், இளம் வயதினர்கள் இந்த பாடல்களை, கீதங்களை கேட்கும் போது உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கீதங்களினால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் எல்லா வயதினரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எஸ்ரா சொல்கிறார், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாகின. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டிலே இந்த பிரமாணங்களை நான் கீதங்களாக்கி உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதை குறித்து நாம் வாசிக்கிற போது யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின மனிதன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை இன்பமாய் பாடின ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா துயரங்களையும், எல்லா பாடுகளையும், எல்லா மகிழ்ச்சிகளையும், எல்லா விதமான உயர்ந்த நிலைமைகளையும் கர்த்தரை கீதங்களினால் துதித்ததை, புகழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் நாம் இப்படி கர்த்தரை புகழ்கிறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக, மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார் அல்லவா? இன்றைக்கு நாம் அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம். நாம் தங்கி இருக்கிற வீடு அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சிறியதோ பெரியதோ, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் இந்த வீட்டிலே கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு கீதங்களாக இருக்கிறதா? ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக, புகழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்து இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்தை நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதமாக இருக்க வேண்டும், அதைத்தான் நான் புகழ்ந்து பாடுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய பரிசுத்தம் உள்ள முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாகின என்று எஸ்ரா சொன்னது போல ஆண்டவரே, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து இரட்சகர் என்னும் இயேசு கிறிஸ்து வருகிறதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்காக நீர் வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறவர்கள். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உம்மை உயர்த்தி துதிக்கிறவர்களாகவும் புகழ்கிறவர்களாகவும் நாங்கள் வாழும்படியாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை துதிப்பதின் மூலமாக, உம்மை உயர்த்துவதின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கி வருவதாக ஆண்டவரே, புலம்பல்களை நிறுத்தி, அழுகையை நிறுத்தி, முறுமுறுப்புகளை நிறுத்தி, ஆண்டவரே எரிச்சலையும் கோபத்தையும் நிறுத்தி ஆண்டவரே உம்மை புகழவும் மகிமைப்படுத்தவும் கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.